இந்த வீடியோட கிரெடிட் எல்லாமே இந்த அனிமோட ஒரிஜினல் ஆத்தர் இல்லஸ்ட்ரேட்டர் ஸ்டுடியோவுக்கு போய் சேரும். எபிசோடு ஆரம்பிக்கும் போதே நம்ம ஹீரோவோட பெரிய அண்ணன் தான் காட்டுறாங்க. உங்களுக்கு தெரியும் அவங்க ஃபேமிலி அட்டாக் பண்ணப்பட்டது. அவங்கள பார்த்தீங்கன்னா ஐசம்பர் கடைசி நேரத்தில் வந்து எப்படி காப்பாற்றிட்டாருல, அந்த பையனுக்கு தேவைப்படுற அந்த தங்கறதுக்கு இடம் மற்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐசம்பர் தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என்ன விஷயம்னா, நீங்க எங்க ஃபேமிலிக்காக இந்த ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் தயக்கத்தில் இருக்காருல்ல, அதெல்லாம் ஐசம்பர் சொல்றாரு. தம்பி, நான் ஆல்ரெடி உன் தம்பிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். என்ன, அவன் அந்த ஜெய்மா கிங்டத்தை விட்டு வெளியே போனான் அப்படின்னா கண்டிப்பா அவனோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ற பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன்ட்டு, அந்த ரீசனால நீ இதை பத்தியெல்லாம் கவலைப்படாத, நான் கண்டிப்பா உன் ஃபேமிலியை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்க. பட் என்ன விஷயம்னா, அவங்க இருக்கிறது கிட்டத்தட்ட கிங்டமோட சென்ட்ரல் பிளேஸ். அந்த ரீசனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த யுவன் செக்ட் பார்த்தீங்கன்னா பெரிய செக்ட்லாம் இல்லை. அதாவது நம்ம ஹீரோ இருக்கிற அந்த ஏரியாவில் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பெரிய செக்ட். பட் டோட்டலாக கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ பெரிய செக்ட் கிடையாது. ஸோ அந்த ரீசனால கண்டிப்பாக அவனுங்க இந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ண மாட்டானுங்க. ஏன், இந்த இடத்துல நோபல் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி எல்லாமே இருக்கிற ரீசனால கண்டிப்பாக வந்து சொல்கிறது என்ன சொல்லுவாங்க, டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் கூட ஒரு செக்டியே அழிக்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமான கோவம் உள்ளவங்க தான் நோபல் ஃபேமிலி. அப்படிப்பட்ட நோபல் ஃபேமிலி ராயல் ஃபேமிலியாக இருக்கிற ரீசனால கண்டிப்பாக பிரச்சனை பண்ண மாட்டானுங்க. அதெல்லாம் கவலைப்படாத, விட்டுருப்பான்றாரு. பட் அவங்க திங்க் பண்ணாதது ஒன்று இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஆர்ஜின் தெரியாது. என்ன, அந்த இடத்துல அட்டாக் பண்ண வந்ததுல ஒரு பர்சன் சோல் ஹால சேர்ந்தவன், அது தெரிஞ்சா கண்டிப்பா நிலைமை மோசமாயிடும். அதுக்குள்ள அவர் அண்ணன் பார்த்தீங்கன்னா குடிக்க டீ எடுக்கிறாரு. எடுக்கும் போதே அந்த கிளாஸ் கீழ் விழ அவருக்கு மனசு சரியில்லை. ஏதோ ஒன்று தப்பா நடக்க போகுதுன்ற பயத்துல தான் அவர் இதை கொண்டே வந்திருப்பாரு. என்ன, இது மாதிரி என் ஃபேமிலிக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு கொண்டு வந்ததுக்கு காரணமே அவர் மனசு சரியாக தோணலை அப்படின்றதால தான். பட் அதுக்குள்ள அவர் சமாதானப்படுத்தியாச்சா, சரி ஓகே, அவங்களுக்கு தேவைப்படுற தங்குற இடம் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லும் போது, அப்ப அவரோட காலை பார்க்கும் போது தான் அவர் கால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியல அட்டாக் பண்ணப்பட்டது, அது டேமேஜ் எடுத்துருச்சு. அதை ஹீல் பண்ணுறதுக்குன்னா பெரிய ஃபேமிலியோட டாக்டர்ஸ் அல்கெமிஸ்டை கூப்பிட்டுமான்ற கேள்வி வர அதை வேண்டான்னுறாரு. ஏன்னா தப்பித்தவறி அது மூலமா நியூஸ் பரவ ஆரம்பிக்கும்ல, இது மாதிரி அடிப்பட்டவங்க வந்திருக்காங்க, இது மாதிரி பிரச்சனை இருக்கு, இது மாதிரி ஐசிஎம் ஃபேமிலி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மேட்டர் வெளியே வரும்ல, அது வேண்டாம். ஜெனரலாக தெரிஞ்சாக்கூட போ அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் இவங்களாவே தெரிய வச்சுக்க வேண்டான்றதால தான் அவர் இல்லை இருக்கட்டும் அப்படின்ட்டு வேண்டான்னுறாரு. பட் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் என்னன்னா, நம்ம ஹீரோ பயங்கரமான ஆபத்தில் இருக்கான், கிட்டத்தட்ட இறந்துட்டான்ற முடிவு தான் எல்லாமே இருக்காங்க. அது தப்பித்தவரி இவங்களுக்கு தெரிய வந்தா ஐசாம்பர் அப்பையும் நம்ம ஹீரோட ஃபேமிலியை பாதுகாப்பாரான்றது ஒரு கேள்வி. கண்டிப்பா அவரு பாதுகாப்பாரு. பட் அவரோட ஃபேமிலி பாதுகாக்குமான்றது கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். நல்ல விஷயமா நம்ம ஹீரோ உள்ள போனான்ல, அவன் ஒன்றும் சாகல. அவனை நம்ம மாஸ்டர் அவர் ஃபயரை யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஃபயர் எதுவும் பண்ண விடாதா தடுத்துட்டு இருக்காரு. அன்கான்சியஸ் இந்த நம்ம ஹீரோ கண்ணை திறக்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்ட் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா அந்த இடமெல்லாம் மலையெல்லாம் உடஞ்சி போயிருந்தது, சுத்திட்டு இருந்தது. இப்போ அதை அட்டாக் பண்ணிட்டே இருந்தது, உடச்சி வெளியே வந்தது இல்லை. அந்த ரீசனால பயங்கர பெருசாச்சு சொன்னோம்ல, அந்த ரீசனால தான் கிட்டத்தட்ட அந்த பக்கோடாவோட சுத்தி ஏரியாவே பார்த்தீங்கன்னா அது டொமைன் மாதிரி மொத்தமா எரிமலை மாதிரி சொன்னோம்ல. அந்த எல்ட்ரூம் என்ன பண்ணாரு, ஸ்ட்ரெயிட்டா பக்கோடாக்குள்ள சீல் பண்ணாம அண்டர் பேஸ்ல வச்சு சீல் பண்ணாரு. அதாவது கிட்டத்தட்ட அந்த பக்கோடா ஏரியா பக்கமே யாரும் சொல்லிட்டாரு, அதாவது டோட்டல் ஏரியாவை தான் சீல் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ரீசனால நல்ல வேலையா நம்ம ஹீரோ அதை மிளிங்கிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவன் கிட்டத்தட்ட மேபி அதோட உடம்பு இந்த அளவுக்கு பெருசா இருக்கலாம், இல்லைன்னா அதால அப்சர்வ் பண்ண முடியாம, அதாவது நம்ம மாஸ்டர் கவர் பண்ண ஃபிளேமால அப்சர்வ் பண்ண முடியாம போயிருக்கலாம், இல்ல அவங்க சீல் பண்ணதால ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம். என்ன நடந்தோ தெரியல. கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு அது உடம்பு மாதிரி தெரியல. அதுக்குள்ள ஒரு அட்டாக் நம்ம ஹீரோ நோக்கி வர, நம்ம ஹீரோ பயப்பட, அதுக்குள்ள நம்ம மாஸ்டர் போட்டு இந்த ஃபிளேம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுது. பரவாயில்லப்பா, லக்கு தான், எப்படியாவது மிலுங்குல போல அது துப்பிடுச்சா என்ன பண்ணிச்சுன்னு தெரியல. அவங்க தான் இருக்கான், கண்டிப்பா வேற ஏதாவது ஒரு வழி இல்ல செவத்தை உடச்சிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா, அதுக்குள்ள நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கறான், எப்படி விழுந்தோம், மயங்கனோ, சாப்பிட்டுச்சே, எப்படி விழுந்தோம் தெரியலையேன்னு குழப்பத்தில் இருக்கும் போது மாஸ்டர் பெருசா அணுகுண்ட தூக்கி போட்டாரு. என்ன தம்பி, உன்ன அந்த பாம்பு சாப்பிட்டுடுச்சுப்பா, இப்ப இருக்கிறது அதோட வயிற்றுக்குள்ள அது ஜீர்ணிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் அவர் அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோட கவலை என்ன தெரியுமா, மாஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, பரவாயில்லப்பா இப்போதைக்கு நான் பாதுகாப்பு தான் இருக்கேன், ஆனா நீ தான் ஆபத்தான சூழ்நிலை இருக்க. என்ன, அந்த ஃபயர் உன்னை பியூரிஃபை பண்ணி, அது முக்கியமா உன்னோட லோட்டஸ் ஃப்ளேமை அப்சர்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் நான் தடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படியே பார்த்தனா அரை மாசம், அதாவது கிட்டத்தட்ட 15 நாள் போயிடுச்சு. மாஸ்டர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அன்கான்சியஸா 15 நாளா இருந்திருக்கான். அவர் தான் அவர் ஃப்ளேம் யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவர்கிட்ட நல்லவேளை நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி ஃப்ளேம் கோல்டு ஃப்ளேம் வச்சிருந்தான்ல, அதை யூஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணிருக்காரு. அதாவது போன் ஸ்பிரிட் கோல்ட் ஃப்ளேம் அவரோடது.
அதே உங்களுக்கு தெரியும்ல கோல்ட் நேச்சர் அதால யூஸ் பண்ணி பத்தாவது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கோல்டு சம்பந்தப்பட்ட பொருளை வச்சிருந்தால அதெல்லாம் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி ஒரு லேயர் ப்ரொடக்ஷன் லேயர் போட்டிருக்காரு. பட் அதையும் மீறி தான் அதை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ரீசனால தான் 24 மணி நேரமும் அவரோட ஃப்ளேமை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவோட மூஞ்சே மாற ஆரம்பிக்குது. ஏன்னா நல்லாவே தெரியும் அவர் ஜஸ்ட் கொஞ்ச நேரம் ஃப்ளேம் கொடுக்கறதுக்கே பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமான சோல் எனர்ஜியா இழக்கணும். அப்படியே கண்டினியூ பண்ணாவே பெரிய ரிஸ்க்ல போய் மாட்டிக்கும். அப்படி இருக்க கிட்டத்தட்ட 15 நாளா அவர் 24 மணி நேரமும் அந்த ஃப்ளேமை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அவர் எந்த நிலைமையில எந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காரோ அப்படின்ட்டு அவர் சோகமாக மாஸ்டர் வார்னிங் கொடுக்குறாரு. தம்பி நான் நிறைய ஃப்ளேம் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னோட எனர்ஜி ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ எப்போ வேணா நான் அவ்வளோதான் எமர்ஜி கம்மியாயிடுச்சு. ஸோ நான் ஸ்லீப் மோடுக்கு போயிடுவேன். ஸோ நான் ஸ்லீப் மோடுக்கு போன இந்த ஃப்ளேமை இறக்கணும்னா அடுத்த செகண்டே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீ எப்படியாவது உன்னோட ஃப்ளேமை யூஸ் பண்ணி உன் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே தப்பிக்க ட்ரை பண்ணும். அது வரைக்கும் நீ உன் ஃப்ளேமை மெயின்டைன் பண்ணும். அதுக்கான வழியை பார்க்கணும்ன்ற. சரி ஃப்ளேமை மெயின்டைன் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். பட் இங்கேருந்து வெளியே போகணுமே அதுக்கான வழி என்னன்னு கேட்கும்போது மாஸ்டருக்கும் தெரியல. அவரு எனக்கு தான் தெரியல என்ன பண்றதுன்னு புரியல அப்படின்னு குழப்பத்தில் இருக்காரு. அவருக்கு என்னன்னா அவங்க இருக்கிறது இப்போ அந்த ஃப்ளேமோட ஸ்டொமக்குள்ள கரெக்டா அந்த ரீசனால இந்த இடத்துல அதோட ஃப்ளேமு வத்தவே வத்தாது. வெளியேனா பிசிக்கல் பாடி ஓகே இது சரி உள்ளன்றதால அதோட ஃப்ளேமுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹீரோவை ஜீர்ணிச்சு அந்த ஃபயரை ஆட்டைப்போ ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. அப்பதான் இன்னொரு ட்விஸ்டான விஷயம் தெரிய வருது. என்ன விஷயம் நம்ம ஹீரோ சுத்தி ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிருக்கு பாத்தீங்களா. நம்ம தான் மூச்சு விட்டுட்டு இருக்கோம் உள்ள. சரி அதுக்கான காரணம் மாஸ்டர் வேலையை பார்த்துருக்காருன்னு பார்த்தோம் கரெக்டா. பட் அது இல்லை. அந்த வேலையை பார்க்கறதே அந்த ஃப்ளேம் தான். எதுக்காகனா அதோட இன்னர் பாடிக்குள்ள ஹீட்னஸ் பயங்கரமா இருக்கும்ல. அது மூலமா அவர் எப்படி சொல்றது சாப்பிட்டு ஜீர்ணிக்கிற மாதிரி ஜீர்ணிச்சுட்டா நம்ம ஹீரோவை என்னாகும் அது ஜஸ்ட் பவரை பூஸ்ட் பண்றதுக்கு மட்டுமே ஹெல்ப் பண்ணுமே தவிர இந்த ஹெவன்லி பவர் தனியா பிரிச்சு அப்சர்வ் பண்ணி மெர்ஜ் பண்றது மூலமா இன்க்ரீஸ் பண்ற அளவுக்கு பவர் இன்க்ரீஸ் நார்மலா ஜீர்ணிக்கிறது மூலம் கிடைக்காது. அந்த ரீசனால தான் நம்ம ஹீரோ அதோட வயிற்றுக்குள்ள தானாவே ஜீர்ணம் ஆயிடக்கூடாது. அது நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி அவனை கொன்னு இல்லை எப்படியோ பண்ணியோ அந்த ஃப்ளேம் அப்சர்வ் பண்ணி கம்பைன் பண்ணுன்றதுக்காக தான் அது லேயரை போட்டு நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அது வரைக்கும் தான் அதாவது பொறுமை காக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா சரி ஃப்ளேம் முக்கியம் இல்லப்பா ஜஸ்ட் கொஞ்சம் பூஸ்ட் ஆனா போதும்னு நினைச்சு அது ஜீர்ணிக்க நினைச்சால் அது இந்த லேயர் ரிமூவ் பண்ணிட்டா கண்டிப்பா ஃப்ளேமை யூஸ் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா அவங்களால இந்த மேக்மா அளவுக்கு பயங்கரமா கொதிக்கிற ஃப்ளேம்ல பார்த்தீங்கன்னா தப்பிக்க முடியாது. நம்ம ஹீரோக்கா அவனோட கஷ்டம் எல்லாத்தையும் கொட்டி தீக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன் காதலி காப்பாற்றணும், அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும், அவன் ஃபேமிலியை காப்பாற்றணும், அதுக்கடுத்து அந்த செக்டுக்கு ஒரு முடிவு காட்டணும். சோல் ஹால் இருக்கு, நம்ம ஹீரோவோட துரோகி இருக்கான், இது மாதிரி நிறைய இருக்குல்ல. அதாவது மாஸ்டரோட துரோகி சாரி டைட்டல் அதாவது ஹேண்ட் அது மாதிரி நிறைய இருக்குல்ல. கண்டிப்பா சாக முடியாது. ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி கண்டுபிடிச்சு தப்பிச்சாக்கும் நம்ம ஹீரோ முடிவு எடுக்கிறான். இதெல்லாம் கேட்ட உடனே பார்த்த உடனே மாஸ்டர் மனசு மாற ஆரம்பிக்குது. சரி ஓகே நானும் ரிஸ்க் எடுக்கிறேன். என்ன விஷயம் இன்னும் என்னால 3 நாளைக்கு இந்த ஃபயரை யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நான் ஸ்லீப் மோடுக்கு போயிடுவேன். நான் ஸ்லீப் மோடுக்கு போகும்போது கூட என்னோட சோல் பவரை உன்னை கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீ என்ன பண்ணும் பார்த்துக்கோ. பட் அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன்னா கண்டிப்பா சீக்கிரம் எழுந்துக்க மாட்டேன்னு சொல்ல. அவருக்கு என்னன்னா நான் திருப்பி எழுந்தாலும் உன்னை பார்க்க முடிஞ்சா சந்தோஷம்ன்றாரு. நம்ம ஹீரோ கண்டிப்பா உங்களுக்கு சொன்ன மாதிரியே ஒரு பாடி மேக் பண்ணி கொடுப்பேன், அந்த ட்ரேட்டுக்கும் முடிவு கட்டுவேன்னு சொல்லிட்டு சொல்றான். பட் என்ன மேட்டர் ஆஃபெக்ட்னா கஷ்டமான சூழ்நிலையில நம்ம ஹீரோ எமோஷனல் எடுக்க முடிவை பார்த்தீங்கன்னா தடுத்து காப்பாத்துறது நம்ம மாஸ்டர் தான். அப்படி இருக்க அவர் அன்கான்சியஸ் மூடு போகும்போது நம்ம ஹீரோ அவனையாவே பார்த்தீங்கன்னா நல்ல முடிவு எடுத்தாகணும். கோவப்பட்டு அந்த முடிவு பண்ண முடியாது, ரிஸ்கான சொல்ல மாட்டினா என்ன பண்ணலான்னு ஹெல்ப் கேட்க முடியாது, அட்வைஸ் பண்றதுக்கும் ஆள் கிடையாது. அதான் பெரிய பிரச்சனை உள்ள விஷயம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும்ல, அது கல்டிவேஷன் பண்ணி ட்ரை பண்றான். பட் அவனுக்கு தெரியும் நல்லாவே என்ன விஷயம் ஜென்ரலா இன்க்ரீஸ் பண்ண கண்டிப்பா முடியாது. ஏன்னா இந்த இடத்துல ஸ்பெஷல் எனர்ஜி அது எதுவே கிடையாது. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அந்த ஃபயர் லோட்ஸோட பேஸ் இருந்தில்ல அந்த பேஸ்ல உட்காந்து கல்டிவேஷன் பண்ண ட்ரை பண்றான். அப்ப மாஸ்டர் சொல்றாருன்னா தவிர நான் ஸ்லீப் மோடுக்கு போனதுக்கு அப்புறமா பிரச்சனை வருது, ஸ்டாப்பே பண்ண முடியாத நிலைமை உருவாச்சுன்னா அப்ப எர்த் ஸ்பிரிட் ஸ்பில் மேக் பண்ணும்ல பில்லு, அந்த பில்லை சாப்பிடு. கண்டிப்பா அது ஒரு கொஞ்ச நேரம் எனர்ஜி பூஸ்டர் கொடுக்கும். சோ முடிஞ்ச வரைக்கும் டைம் பை பண்ணி எப்படியாவது தப்பிச்சிருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு சொல்ல நம்ம ஹீரோ ஒரு ரிஸ்கான முடிவு எடுக்கிறார். என்ன விஷயம் எப்படி ஃபயர் பக்கோடால இந்த ஃபயரோட எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணி பவர் இன்க்ரீஸ் பண்ணாங்கல்ல அதே வேலையை இப்ப அதோட உடம்புக்குள்ள உட்காந்தே பண்ணிக்கிட்டு இருக்கான். எஸ் அவன் அந்த ஃபயரோட எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமா யூட்டிலைஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா கல்டிவேஷன் பண்ணி பவர் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான்.
அதுக்குள்ள இங்க வெளியே வந்துச்சு. நம்ம ஹீரோ மிழுங்கப்பட்டது எல்லாருமே தெரியும். கிட்டத்தட்ட அவன் இறந்துட்டான்ற முடிவுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. நம்ம ஹீரோட குரூப் அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அல்கெமிஸ்ட் குரூப்புக்கு வந்து பாத்துக்கிட்டாங்க. அவன் சந்தோஷம், ஏன்னா ஹீரோ இல்ல. ஸோ இதுக்கப்புறம் அவங்க தான் பில் மேக் பண்ண போறாங்க. அவன் தான் லாபம். பேசிக்கிட்டு பார்த்துக்கிட்டு கடைசியில் ஹீரோ ஆயிட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பேசுகிற பேச்சில் நல்ல எண்ணம் மாதிரி தெரில. அங்கே வந்து நம்ம ஹீரோ குரூப்புக்கு இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்தான், காலேஜ் அழிய போகிறதுன்றதுக்காக சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். வெளியிருந்து பிளாக் டொமைன்லேருந்து வந்தவங்களையும் பார்த்தீங்கன்னா அவன் தான் ஸ்டாப் பண்ணான். எல்லாத்துக்குமே ஃப்ரெண்ட்லினா ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து எல்லோருக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தன் இப்போ ஹீரோவா இந்த காலேஜை காப்பாற்றுறதுக்காக இறந்துட்டான். அவர் என்னதான் இப்ப இல்ல அப்படின்னாலும் கண்டிப்பா அவரால் உருவாக்கப்பட்ட பேன்கேட் பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆகணும். நம்மளும் அது மாதிரி சேவை செய்யணும். அது மாதிரி அவர் தான் ஹீரோ அப்படின்றது எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படின்னு முடிவெடுக்க, அதாவது அவங்க எந்த காரணத்தை கொண்டும் இந்த பேன்கேட்டை கலைக்கிற மாதிரி பிளான்ல இல்ல. நம்ம ஹீரோவோட லெகசியை கன்டினியூ பண்ண ட்ரை பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, அவரு தான் இந்த குரூப்போட சீஃப். அது என்ன மாற்றமும் கிடையாது. அவர் இல்லாம போனாலும் அந்த குரூப்போட சீஃப் எப்பவுமே அவர் மட்டும் தான் அப்படின்னு முடிவெடுக்க, இதை வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா அல்கெமிஸ்டுக்கு இவங்க என்னதான் பேசினாலும் ஒரு யூஸ் இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோ இல்லை. அந்த வயசுல இவங்க பில்லு மேக் பண்ண முடியாது, விற்க முடியாது, காசு சம்பாதிக்க முடியாது. இவங்க எல்லாருக்கும் மாசம் மாசம் காசு தரணும்ல, தர முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த குரூப் டிசைட் தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அல்கெமிஸ்ட் குரூப்ல வராங்க. பட் என்ன விஷயம், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட குரூப்ல லீ மற்ற பசங்க எல்லாமே சேர்ந்து இருந்தாங்க. ஆனா அவங்க யாருமே அங்க இல்ல. அந்த ரீசனால தான் வேணுமட்டே ஏதோ பிரச்சனை பண்ணலான்ற முடிவில் அல்கெமிஸ்ட் குரூப் வர, எதிர்பார்க்காத நேரத்துல பேக் சைட்ல இருந்து அந்த பொண்ணு வர, அப்படியே தலையை குனிச்சு ஓடினவனுக்கு தான் எல்லாரும் ஆண்டு போக, ஹீரோ இல்லாத இந்த பேன்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ப்ரொடெக்ஷன் என்னுடையது அப்படின்னு வாக்கு கொடுக்க முடிஞ்சு போச்சு. அவ தான் நம்பர் 1 ஸ்டூடெண்ட். அவளை பார்த்து எல்டர்ஸே பயப்படுவாங்க. அப்புறம் எவன் பிரச்சனை பண்ண போறான்? இந்த முடிவு நல்லபடியா ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது சீஃப் எல்டர் பார்த்தீங்கன்னா அந்த மனசுல கொஞ்சம் அந்த தாட் இருக்கும்ல, அதால அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா திருப்பியும் பக்கத்துக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க முடியுதா, அந்த ஃபிளேமை கண்டுபிடிக்க முடியுதா, ஏதாவது ட்ரேஸ் இருக்குமான்னு ட்ரை பண்றாரு. பட் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் என்னன்னா, அவரால் அந்த ஃப்ளேமோட எனர்ஜியை கொஞ்சம் உணர முடியுது, கொஞ்சமாக தான். ஆனால் கரெக்டாக அது எங்கே இருக்குன்னு கூட அவரால் உணர முடியல. நம்ம ஹீரோட எனர்ஜியை சுத்தமாக உணர முடியல. அதாவது கவலையில் இருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவரோட கோவம் இப்போ யார் பக்கம் தெரியுமா, அந்த பிளாக் டொமைன்லேருந்து வந்தானுங்க பார்த்தீங்களா, அவனுங்க மேலே தான். ஏன்னா அவனுக்கு குறுக்கில் தடுக்காமல் போயிருந்தா கண்டிப்பாக நம்ம ஹீரோவை ஹேண்ட் கூட சண்டை போட விட்டுருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணியிருப்பான், உனக்கு ஒரு முடிவு வந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் மெயினாக தடையாக வந்து குறுகள் நின்னது யாருன்னா அந்த டொமைன் இருந்தவங்க தானே. அதால அவங்கள பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. மொத்தமா வந்தவங்க அவங்கள பத்தின பேக்ரவுண்டு மொத்த டீட்டெயில் வேணும். நம்ம இன்னர் கோட்டியாட மதிக்காம கேவலப்படுத்தின அவங்களுக்கு ஒண்ணு இல்ல 2 மடங்கு திருப்பி கொடுக்கணும்னு முடிவெடுக்கிறாரு. அவருக்கு தெரியுது மூஞ்சில சோகம். நம்ம ஹீரோ எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியல கொஞ்சம் கூடன்றதால ஒருவேளை அவன் இறந்துட்டானா அப்படின்னுட்டும், பத்தாவதுக்கு அந்த ஃப்ளேம் எனர்ஜி சரியா ஃபீல் பண்ண முடியாதால ஒருவேளை இந்த ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா அதாவது ஜீரணிக்கிறதுக்காக அது காம் ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு தாட் ஒரு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ரீசனால தான் பார்த்தீங்கன்னா யாரும் பக்கோடா படம் வரணும் சொல்லியிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பக்கோடா பக்கம் வரலாம், கல்டிவேஷன் பண்ணலான்ற மாதிரி கொஞ்சம் லூஸ் பண்ணுறாங்க. பட் என்ன விஷயம், சேஃப்டி முக்கியம். கடைசி பக்கம் யாரும் வரக்கூடாது, இது மாதிரி ரூல் போடலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. அதுக்கேற்ற மாதிரியே 3 நாள் முடிஞ்சு போச்சு. நம்ம மாஸ்டரா, தம்பி என்னோட ஃப்ளேம் நான் திரும்பி எடுக்க போகிறேன், இதுக்கப்புறம் நான் முடியாது, பேலன்ஸுக்கு சோல் பவர் நான் கொடுத்துட்றேன், அதை யூஸ் பண்ணி எப்படியாவது நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, அவர் கொஞ்சம் அந்த ஃப்ளேமை பேக் வாங்க ட்ரை பண்றாரு. அதுக்கிட்டே உணர்ந்துருச்சு அந்த ஃப்ளேம். உடனே அதை பார்த்தீங்கன்னா அந்த கேப்புக்குள்ள பூந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அதுக்குள்ள அந்த ஃப்ளேம் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா திருப்பி அதிகமாகுது. ஆனாலும் அந்த ஃப்ளேம் ஸ்டாப் பண்ற மாதிரியே இல்லை. ஏன்னா புரிஞ்சு போச்சு மாஸ்டரோட பவர் கம்மியாயிடுச்சு. ஸோ கண்டிப்பா அந்த ஃப்ளேம் மறைய போகுதுன்றதால கேப்பே விடாம பயங்கர ஸ்பீட்ல கண்டினியூட்டிவா ஃபயர் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் பண்ணி எப்படியாவது ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் அவரோட ஃப்ளேம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அவர் என்னதான் இப்ப கடைசி நேரத்தில் இன்டென்சிட்டிவா காட்டினாலும் கண்டிப்பா அந்த ஃப்ளேம் நின்றதான் போகுது. அவரோட சோல் பவர் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோட உடம்புல திணிக்க ஆரம்பிக்க, அது நம்ம ஹீரோட வெயின் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்க, நம்ம ஹீரோக்கு பவர் கொஞ்சம் பூஸ்ட் ஆரம்பிக்க, அவர் சொல்றாரு, தம்பி என்னால இதுக்கப்புறம் உன்னை எவ்வளவு முடியும்னு சொல்ல முடியாது, நான் எப்போ வேணா ஸ்லீப் மோடுக்கு விழுந்துருவேன், ஸோ இதுக்கப்புறம் உன் கையில தான் இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோ அவனோட லோட்டஸ் ஃப்ளேமை யூஸ் பண்ணி கவர் பண்ண ஆரம்பிக்கிறான். பட்
அதுதான் பிரச்சனையே. என்னதான் இது ஹெவன்லி ஃப்ளேமா இருந்தாலும் இதோட நேச்சரும் ஃபயர் தானே. ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ஃபால் நாட்டோட ஃப்ளேமும் நேச்சரும் ஃபயர் தான். அந்த ரீசன் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஃபயர்ன்றதால பயங்கரமா கிளாஷ் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோட ஹீட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா மாஸ்டரோடது ஒரு கோல்டு ஃப்ளேம். அந்த ரீசன் பாத்தீங்கன்னா அது சில்னஸ் இருந்ததால ஆப்போசிட் அட்ரிபியூட் இருந்ததால அது தேவையில்லாம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்பப்ப கொஞ்சம் அட்டாக் பண்ணிட்டு விட்டுச்சு. பட் இப்ப அவர் ஹெல்ப் இல்லைன்னு தெரிஞ்ச ரீசனாலையும் இதுவும் அதுவும் ஒரே மாதிரி ஹீட் உள்ள சம்பந்தப்பட்டதுன்றதாலையும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு, கேப்பே விடாம. அதுவும் தொடர்ந்து பின்னல் போட்டு இந்த ஃபயர் அட்டாக் பண்ற ரீசனால டோட்டல் ஏரியாவே அப்படியே கிட்டத்தட்ட சூடாக ஆரம்பிக்கும் போது ஓவன்ல உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த சூடு தாங்காம அவனோட ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா எரிய ஆரம்பிக்குது. அப்படியே எரிய ஆரம்பிக்க நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம ஸ்பிரிட் ஸ்பில்ல சாப்பிட ஆரம்பிக்கிறான். அவன் எனர்ஜி திருப்பி ரெக்கவர் ட்ரை பண்ண நம்ம இருக்கு புரிஞ்சு போச்சு, கண்டிப்பா இது கண்டினியூ பண்ணா வேலைக்காகாது. என்னால ஃபயர் நேச்சர் பயங்கர அதிகமா இருக்கு. அந்த ரீசனால இப்போ நம்ம சென்டர் ஆஃப் பாயிண்ட்ல இருக்கிறத பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்னஸாலேயே நம்ம எரிஞ்சிடுவோம்னு முடிவு எடுத்துட்டான். அந்த ரீசனால வேற ரிஸ்க் எடுக்கணும், அதாவது இது லைஃப் அண்ட் டெத்ன்றதால அவன் ஒரு பில்லை எடுக்கிறான். அது என்ன பில்லு தில்லு ரொம்ப நேரம் யோசிச்சுதான் சரி ஓகே எப்படி இருந்தாலும் வேற வழி கிடையாது, ஒன்னு வாழணும் இல்ல சாகணும், ரெண்டு தான் ரிஸ்க் எடுப்போம்னு சொல்லிட்டு அவன் அதை சாப்பிட்ட செகண்டே பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளேமும் ஏதோ ஒரு சின்ன ரியாக்ஷன் சேஞ்ச கொடுக்குது. அந்த டைம் நமக்கு நம்ம ஹீரோட குரூப்பை கட்டுறாங்க. அவங்க எல்லாமே ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, கிளைமேட் சேஞ்ச் ஆரம்பிக்குது. அழகான ஸ்ப்ரிங் அந்த பாத்தீங்கன்னா இப்ப ஸ்னோ விழ ஆரம்பிச்சிடுச்சு. இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒண்ணுமே நல்லபடியா சேஃபா தான் இருக்கான். அந்த லேயருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒன்னு கல்குலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் என்ன விஷயம், அவன் ட்ரெஸ் மொத்தமே எரிக்கப்பட்டுடுச்சு. அது மட்டும் கிடையாது, அவன் தோளிலே பாத்தீங்கன்னா நிறைய இடம் அப்படி எரிஞ்சு போயிருக்கு. அதனால நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் பண்ணிட்டு இருக்கான் போல. பட் அப்பயும் பாத்தீங்கன்னா ஹீல் பண்ண முடியாத பயங்கரமான ஹீட்னஸ் இருக்குல்ல, அதாவது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கல்டிவேஷன் பண்ணி காமா தொடர்ந்து அவனோட ஃப்ளேம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியும்ல, நம்ம ஹீரோ ஒரு டைம் சண்டை போடுறதுக்கு அந்த ஃப்ளேமை யூஸ் பண்ணாலே ரெக்கவரி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் கல்டிவேஷன் பண்ண கரெக்டா. பட் இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கண்டினியூட்டியா கல்டிவேஷன் பண்ணி அவனோட ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அது மூலமா ஃப்ளேம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த டைம்ல அந்த பாம்பு இருக்குல்ல குட்டி, அது வெளியே வந்து நம்ம ஹீரோ சுத்தி விளையாடிக்கிட்டு இருக்கு. நல்ல வேலை நம்ம ஹீரோ ஒட்டிக்கிட்டே இருக்க ரீஸ்டால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட எவன்லி ஃப்ளேம் அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னதான் அந்த ஃபால் அட்டாக் பண்ணாலும் அந்த அட்டாக் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளேமை மீறி நம்ம ஹீரோவை லைட்டா தான் டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த உங்களுக்கு தெரியும்ல, அந்த பாம்போட ஸ்ட்ரென்த் பயங்கரமான ஆளு, ஆன்சிஸ்டர் லெவல்ல. அது ரீசனால பெருசா பிசிக்கல் டேமேஜ் ஆகல. அதை விளையாடிக்கிட்டு இருக்க சடனா அது நம்ம ஹீரோ விட்டு தாண்டி ஜம்ப் பண்ண நம்ம ஹீரோக்கு ஷாக்கு. ஐயோ நம்மளை விட்டு தாண்டி போதே, நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியாதேன்னு யோசிக்க அடுத்த செகண்டே அது மெடுசா மாறின உடனே அந்த ஹீட்னஸ் இருந்ததுல்ல அவ ட்ரெஸ் எரிய ஆரம்பிக்க அவளுக்கு பயங்கரமான கோபம். எது மாதிரி இடத்துல வச்சிருக்க அப்படின்ட்டு கோவப்பட்டு நம்ம ஹீரோ முறைக்க நம்ம ஹீரோ என்ன சொல்ல எது சொல்லன்னு தெரியாம மெடிசவை பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படியே ட்ரெஸ் முழுசா எரிஞ்சு முடிக்க அவளா என்ன தம்பி கண்ணு வேண்டாமா எங்க பாக்குற அப்படின்னு கேட்க அவர் வெக்கப்பட்டு குனிய அவளுக்கு சின்னதா ஒரு சிரிப்பு வருது. மேபி நம்ம ஹீரோ டீஸ் பண்ணது பிடிச்சிருக்கான்னு தெரியல. உடனே அவ பாத்தீங்கன்னா திருப்பியும் அவ ட்ரெஸ் போட ஆரம்பிக்கிறா. பட் இந்த டைம் பாத்தீங்கன்னா அவ போடுற ட்ரெஸ் பாத்தீங்கன்னா அவளோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி போட ஆரம்பிக்க சரி என்ன இடம் இதுன்னு கேட்க அது ஃபாலன் ஹார்ட்டோட சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்ல, அதுவும் அது என்ன மிலிங்கிடுச்சின்னு சொன்னதை கேட்ட உடனே அவளுக்கு வந்தது பாரு கோபம். டேய் உன்னெல்லாம் நான் முதல்ல கொண்டுட்டா, தேவையில்லாம இப்ப என்னையும் கொண்டு பேச மாட்டி விட்டுருக்கியா அப்படின்னு. அவனா நான் என்ன பண்ண முடியும், நான் நினைச்சா பார்த்தேன். கொஞ்சம் ஏன் நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்களேன். அது என்னையும் தான் மிலிங்கிடுச்சு, நானும் தப்பிக்க முடியல உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல அதுக்குள்ள ஹீரோ பாயிண்ட் விடுறான். என்ன உங்களுக்கும் வெளியே போகணும் எனக்கும் வெளியே போகணும், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணா கண்டிப்பா வெளியே போறதுக்கு பாசிபிலிட்டி உண்டுன்னு சொல்ல மெடுசா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஷீல்டு போட்டுச்சுக்கல அதெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்த அட்டாக் பண்றா, வெளியே போக முடியுதான்னு செக் பண்ணி பாக்குறதுக்கு. ஆனா அட்டாக் பண்ணியுமே யூஸ் இல்ல. ஏன் அது பிரேக் ஆகல. நம்ம ஹீரோ சொல்றா, ஏமா நம்ம இருக்கிறது சென்டர் பாயிண்ட் அதோட பாடிக்குள்ள இருக்கும். அந்த ரீசனால அதோட எனர்ஜி குறையவே குறையாது. சோ கண்டிப்பா பிசிக்கலா சண்டை போட்டுலாம் ஜெயிச்சுலாம் வெளியே போகவே முடியாதுன்னு சொல்ல உடனே பாத்தீங்கன்னா வெளியே வந்திருக்கால அதை ஃபீல் பண்ணிச்சு இந்த ஃப்ளேம். உடனே அவளை அட்டாக் பண்ண அவ வந்து ஷீல்டு போடுறா. அது தொடர்ந்து அப்படியே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இதை பார்த்த மெடிசத்திலே புரிஞ்சு போச்சு, ஓகே கண்டிப்பா இங்கிருந்து வெளியே போறதுக்கு ஒரு பக்கா பிளான் பண்ணும். அந்த திறமை நம்ம ஹீரோக்கு இல்ல. சோ உன்னோட மாஸ்டர் கூப்பிடுறா அவருக்கு பிளான் பண்ணட்டும்னு சொல்ல அவரு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு மாங்கிட்டாரு அப்படின்னு சொல்ல கேட்ட உடனே அவளுக்கு பயங்கரமான கோபம். நம்ம ஹீரோவா
கோவப்படாதீங்க, உங்களுக்கு வேணும்னா கொன்னுக்குங்க, ஆனா எனக்கு கொன்னுட்டா உங்களால வெளியே போக முடியாதுன்னு சொல்ல மெடுசாக்கா பயங்கரமான கோவம். பட் இது வெளிக்காட்ட முடியல. அவன் சொன்ன மாதிரியே கொன்னுட்டா வெளியே போக முடியாது அப்படின்றா. நான் இது மாதிரி எவ்வளவு ட்ரெயின்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன், இதெல்லாம் மேட்டரே கிடையாதுன்னுட்டு அவ திருப்பியும் ஷீல்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோ வார்னிங் கொடுக்குறான். எம்மா நம்ம இருக்கிறது சென்டர் ஆஃப் பாயிண்ட்ல இருக்கும் சொன்னல, அது மட்டும் கிடையாது, அதோட பாடி ஃபுல்லாவே மேக்மாவால உருவாயிருக்கு. சோ அது நம்மள ப்ரொடெக்ட் பண்ணி தான் நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. சோ நீங்க பிரேக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அடுத்த செகண்டே அந்த மேக்மா மொத்தம் உள்ள வந்துரும். அதுக்கப்புறம் அந்த ஃபாலன் ஆர்ட் ஃப்ளேமே நினைச்சா கூட நம்மள காப்பாற்ற முடியாது. சோ தயவு செய்து அதை உடைச்சிடாதமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க மெடுசாவது கேட்கறதாவது அவ காது கொடுத்தே கேட்கல. அவ பாட்டு திருப்பி தொடர்ந்து மாத்தி மாத்தி அட்டாக் பண்ண நம்ம ஹீரோக்கா ஐயோ ஹீரோ படத்தை பார்த்தா நம்மள இங்க சமாதி கட்டுவா போல பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்க அதுக்குள்ள இந்த ஃபால் ஆர்ட் ஃப்ளேமும் கோவம் வந்துருச்சு. ஆடா பாவீங்களா, இந்த ஃப்ளேம் ஆர்ட் படம் உள்ள பத்திரமா காப்பாத்தி வச்சா இவன் டிசைட் பண்ணி இவளே சுத்துவா போலயே அப்படின்ட்டு பயங்கரமான கோவத்தை அது கத்த அப்படி ஸ்டாப் பண்ண அட்டாக் பண்ண அந்த கடுப்புல அது என்ன பண்ணி தெரியுமா, மெடுசாவோட ஹார்ட்டையே அது அட்டாக் பண்ணுது. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃப்ளேமோட அட்டாக்க ஹார்ட்ல ஃபீல் பண்ணதால மெடுசாக்கு என்ன பண்றதுனே புரியல. பட் என்ன விஷயம், கான்லயும் கடுப்புலயும் பாத்தீங்கன்னா நீ தானே அந்த பாம்பு உள்ள கூட்டு வந்த மெடுசா உள்ள கூட்டு வந்த கான்ல நம்ம ஹீரோவையும் சேர்த்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அடடா நம்ம என்னடா தப்பு பண்ணணும் புரியாத குழப்பத்துல பாத்தீங்கன்னா அவன் பயங்கர ஸ்பீட்ல அந்த ஃப்ளேம் அவனோட ஹார்ட்ல போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை காம்பட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி அவனே கஷ்டப்பட்டு கல்டிவேஷன் பண்ணி அவன் வச்சிருக்க ஹெவன்லி ஃப்ளேமை மெயின்டைன் பண்றது கஷ்டப்பட்டு இருக்கான். இதுக்குள்ள இது இவ பண்ண கூத்துல அந்த ஃப்ளேம் சீட் அட்டாக் பண்ணிச்சு. ஆட்டு மொத்தம் பாத்தீங்கன்னா போட்டு அழுத்த அவன் காம்பட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கா அட பாதியில அந்த மெடுசாலாம் ரொம்ப வருஷம் வளர்ந்தவள ஜே, இவளுக்கு இந்த புத்திசாலித்தனம் கூட இருக்காது. இந்த ஃப்ளேம் ஸ்ட்ரெயிட்டா சோலி அட்டாக் பண்ணும், அவரோட ஸ்பிரிட் பாடி அட்டாக் பண்ணும். அந்த ரீசன்ல பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட அவ எப்படி இப்போ உயிரோட இருக்கா எப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அந்த பாம்போட பிசிக்கல் பாடில அவளோட சோல் யூஸ் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அதான் அவ சோலை பிரிச்சு கண்ட்ரோல் பண்ணி ஸ்ட்ரென்த் ஆக்கி அந்த பாடி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா, நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்க சூழ்நிலையில இப்ப அவ பார்த்த வேலையால அட்டாக் பண்ணுது பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் மட்டும் அட்டாக் பண்ணல, அது ஸ்பிரிட் பாடியும் சேர்த்து அட்டாக் பண்ணுது. அந்த ரீசனால அவள் கிடைக்கிறதே அந்த சோல் இருந்துதான் அதுவே அட்டாக் பண்ண ரீசனால இப்படியே கண்டினியூஸா என்ன ஆகும், அவளோட ஸ்பிரிட்டே எரிஞ்சு போயிடும், அவ சோலே அழிஞ்சு போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவா, முட்டாத்தனம் பண்ணிட்டாலே அப்படின்னு ஹீரோ யோசிக்க நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பீட்ல அது பரவ ஆரம்பிக்க நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள இருந்தே ஹீட் வெளியே அவன் ஸ்கின்ல பரவ ஆரம்பிக்கிறது, கொதிக்க ஆரம்பிக்கிறாம. அடுத்த செகண்டே மெடுசாவை பாத்தீங்கன்னா மயக்க கீழே விழுந்துட்டா, ஹீட் தகம் கீழே விழுந்துட்டா. பட் மேட்டர் ஆஃப் அது கிடையாது, அவளோட சோலும் அந்த பைத்தான் ஸ்னேக் இல்ல அதோட சோலும் இப்ப தனியா அந்தரத்துல மேல மிதந்துகிட்டு இருக்கு. இப்ப மட்டும் அந்த ஃபாட் வந்துருச்சு வச்சுங்களேன், ஸ்டேட்டஸ் சோல் அட்டாக் பண்ணா சொல்லி முடிஞ்சுது, ரெண்டோட சோலியும் முடிஞ்சுது. எப்படியாவது மெடுசாவோட பைத்தனோட சோலை பாத்தீங்கன்னா அவரோட பாடிக்குள்ள கொண்டு வரணும். பட் என்ன மேட்டர் ஃபேக்ட்னா மயங்கிட்டா, நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ண நினைக்கிறான். பட் நம்ம ஹீரோவையும் பாத்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ள இருந்து எரிஞ்சிச்சுனால நம்ம ஹீரோட உடம்பு தோல் அப்படியே 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 எரிய ஆரம்பிக்க அப்படியே செக்கசவேல்னு மாற ஆரம்பிக்கிறான். மொத்த உடம்பு அப்படியே அப்படியே எரிய ஆரம்பிக்குது. அந்த ஃபயரோட இன்டென்சிட்டி நம்ம ஹீரோட தோல் மட்டும் இல்ல, உள்ள வெயின் சக்கர போற ப்ரொடெக்ஷன் அது இதுன்னு கியூ போறது எல்லாமே ஹீட் தக ஆரம்பிக்காம முடியாம அந்த ஆர்கன்ஸ் வெயின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சூட்ல அப்படியே வெடிக்கிற நிலைமைக்கு போக நம்ம ஹீரோவோட வலித்தாங்க முடியாம அவனும் அன்கான்சியஸ் மோடுக்கு போறான். அவனும் மயங்கி விழ அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா நல்ல வேலை அவன் படுத்து அந்த பேஸ் தான் ஃப்ளேம் கிடைச்சது. அதை பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுது, அதோட கனவு படி பத்திரமா பாத்தீங்கன்னா ஃப்ளேம்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. பட் எவ்வளவு முடியும்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ மோதம் இல்ல, அதுல இருந்து பொருட்கள் எல்லாம் ஒன்னொன்னு வெளியே வர ஆரம்பிக்குது. அவனோட வெப்பன், ஸ்க்ரோல்ஸ், ஹர்ப்ஸ், பில்ஸ், அப்புறம் அந்த ஜேட்ல இந்த லிக்விட்ஸ் அது இதுன்னு எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்க நமக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி சடனா வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நமக்கு ஹீரோ மாஸ்டரோட குரலும் கேட்கல, ஹீரோ கான்சியஸ்ல இல்ல, ஆனா நடந்துகிட்டு இருக்கு, நமக்கு புரியாம விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாமே தானா வெளியே வர ஆரம்பிக்க அந்த ஹர்ப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஹீட்ல தானாவே பாத்தீங்கன்னா பியூரிஃபை ஆயிட்டு இருக்கு, எல்லாமே கண்டென்ஸ் ஆயிட்டு இருக்கு, எல்லாமே நம்ம ஹீரோட உடம்போட கலக்க ஆரம்பிக்குது. எஸ், அது பாத்தீங்கன்னா பியூரிஃபை ஆனதுக்கு அப்புறமா சாலிட் பண்ணி பில்லா மேக் பண்ணோம்ல, அதுக்கு பதிலா அது அந்த ஹீட்ல உருகி நம்ம ஹீரோட உடம்புல காத்தோட காத்தா பரவ ஆரம்பிக்க நம்ம ஹீரோட உடம்பு ஹீலாக ஆரம்பிக்குது. உள்ள இந்த வெயின் லைட் வச்சுல அதெல்லாம் சரியாக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ஆகத்துல மோசமான நிலை போச்சுல அதெல்லாம் சரியாக ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோட பாடியை பாத்தீங்கன்னா ஃபுல்லா கோல்ட்னஸா மாற ஆரம்பிக்குது, எல்லாமே சில்லா மாற ஆரம்பிக்குது. நல்லபடியா நம்ம ஹீரோவை பிசிக்கலாவே அந்த ஃப்ளேமுக்கு ஆப்போசிட்டா கோல்ட் நேச்சரை கவர் பண்ணி ப்ரொவைட் பண்ண ஆரம்பிக்க, ஆனா அந்த வேலையை யாரு பார்த்தா தெரியல, நம்ம ஹீரோ கண்டிப்பா பண்ணல, ஏன்னா கான்சியஸ் ஆயிட்டான். இப்போ அதுக்கு மெடிசன் கான்சியஸ் தான் இருக்கா, அவளோட சோப் தானா மிதந்துகிட்டு இருக்கு, அதுவும் கான்சியஸ்ல இல்ல. மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிட்டாரு. ஸோ யார் இந்த வேலையை பார்த்தாங்கன்னு தெரியல, ஒரு அவர் தான் பார்த்தாரா தெரியல. பட் அதுக்குள்ள இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரு நல்ல விஷயம், நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ சேஃபா இருக்கா. அடுத்த வீடியோ தான் பார்க்கணும். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கான்சியஸ்
கண்ணை திறக்கும் போது அது வரைக்கும் அந்த ஹெர்ப்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கா. மெடுசா உயிர் இருக்கலாம், முக்கிய விஷயம் தான். ஏன்னா இவங்க ப்ரொவைட் பண்ணியாச்சு, இவ்வளவு ப்ரொவைட் பத்தமா இருக்கான், அது பிரச்சனை கிடையாது. ஆனா மெடுசா பாடி மயக்கத்துல இருக்கு, அவளோட சோலும் பைத்தியனோட சோல் ரெண்டுமே அன்கான்சியஸ்ல மேல மதந்துகிட்டு இருக்கு.